ஒருவர் நிகழ்ச்சி. நல்ல சுகமாக இருக்கிறோம். சரி டியானி, உங்களுக்கு எத்தனை வயது அம்மா? 12 வயசு. 12 வயது. சரி, இன்று என்ன மாதிரி என்ன செய்ய போறீர்கள்? வீட்டில் உங்களுக்கு சகோதரர்கள் இருக்கிறாளா? அண்ணாவா? கதையுங்கோ, வடிவா கதையுங்கோ. கிட்ட கிட்ட அண்ணா. சரி, அண்ணாக்கு எத்தனை வயது? 17. அண்ணாக்கு 17 வயது. சரி, அப்போ நீங்கள் இப்பொழுது எத்தனையாம் வகுப்பு படிக்கிறீங்கள்? 12 வயது என்று சொன்னா நீங்கள் இப்பொழுது 7ஆம் வகுப்பா படிக்கிறீங்கள்? சரி, இன்று என்ன செய்ய போறீங்களம்மா? இங்கே வானொலியில் இன்று வந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு எப்படி இருக்கிறது? வானொலிக்கு வரும்பொழுது பயமாக இருக்கிறதா? ஏன் பயம்? சொல்லுங்க, ஏன் பயம்? ஒரு மிஸ்டேக் சொன்னா அப்படி இருக்கும். அடடடடா, அப்படி ஒன்றுமே இல்லை. எந்த பிழையும் நாங்களும் பிழை விட்டு கொண்டுதான் இருக்கின்றோம். சரியா? நீங்கள் பிழையும் இல்லை, ஒன்றுமே நன்றாக கதைக்கிறீர்கள். சரி, கதைங்கோ. இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க? தைப்பொங்கல் கற்பிக்க போகிறேன். தைப்பொங்கலை பற்றி. சரி, தைப்பொங்கலை பற்றி சொல்லுங்க. தைப்பொங்கல் தாய் முதலாம் நாள் கொண்டாடுவர். நாங்கள் அதிகாலையில் இருந்து நீராடி புது ஆடைகள் போட்டு கோலம் செய்து பொங்கல் பொங்குவோம். நாங்கள் சூரியனுக்கு நன்றி கூறுவதாக கொண்டாடுவோம். தமிழர் உடைய பண்பாடுகளில் நன்றி கூறுதல் முக்கியமானது. அவ்வளவுதானா? இனிமே இருக்கா? சரி, தமிழர் நன்றி கூறுவது முக்கியமானது. தமிழர்கள் யாருக்கு இங்கே நன்றி கூறுகிறார்கள்? தைப்பொங்கல் நேரம் சூரியனுக்கு நன்றி சொல்கிறார்கள். சூரியனுக்கு அவர்கள் இயற்கையோட வாழ்ந்தவர்கள் என்ன தமிழர்கள். அதனால் இந்த சூரியனுக்கும் நன்றி கூறுகிறார்கள். சரி, நீங்கள் வீட்டிலே பொங்குவீர்களா? எப்படி நீங்கள் பொங்குவீர்கள்? என்னென்னலாம் வைத்து பொங்குவீர்கள், படைப்பீர்கள்? முக்கணிகள் வைத்து கரும்பு, மா, வாழை, மாம்பழம், மாம்பழ வாழை, முக்கணிகள், மா, பலா, வாழை, முக்கணிகள் என்ன? சரி, உங்களுக்கு என்ன பழம் விருப்பம்? வாழைப்பழம் விருப்பம். வாழைப்பழம் விருப்பமா? அப்ப மாம்பழம் விருப்பம் இல்லையோ? எனக்கு மாம்பழம் நிறைய விருப்பம், நல்ல விருப்பம். எனக்கு மாம்பழம் விருப்பம் இல்ல. உங்களுக்கு விருப்பம் இல்லையா? ஏன்? Like I don't really eat it that much. But yeah. சரி, அப்போ நீங்கள் வீட்டிலே இப்ப உங்களுக்கு வாழைப்பழம் தான் கூட விருப்பம். அது நல்லா கிடைக்கும். என்ன வாழைப்பழம் கூடுதலாக கிடைக்கும். மாம்பழம் அந்தந்த நேரத்திலே தான் நாங்கள் வாங்கலாம். எப்பொழுதுமே வராது மாம்பழம். இப்பொழுது மாம்பழத்தின் அந்த காலம் வந்து விட்டது. அதனால் வாங்கி நீங்கள் நன்றாக சாப்பிடலாம். நீங்கள் உங்களுக்கு விருப்பம் இல்லை என்றால் ஒன்றுமே செய்ய முடியாது. சரி, நீங்கள் பள்ளிக்கூட விளையாட்டுகள் விருப்பம் இருக்குமா பிள்ளைக்கு? விருப்பமா? பேட்மிண்டன் விருப்பம். அப்போ இன்னைக்கு கண்டீர்களா எங்கேயாவது? விளையாடினீர்களா? அப்படியா? சரி சரி. நீங்கள் இப்போ அம்மா நீங்கள் அங்க விளையாடும் பொழுது உங்களுக்கு இப்போ தனிய விளையாட்டுகள் இருக்கின்றன, மற்றது குழுவாக இப்ப சேர்ந்து விளையாடுவதற்கு எது விருப்பம் பிள்ளைக்கு? ஃப்ரெண்ட்ஸுடன் சேர்ந்து நான் விளையாடுவேன். எனக்கு விருப்பம். அதுதான் உங்களுக்கு விருப்பமா? ஏன் நீங்கள் நினைக்கிறீங்க அது நல்லது? அது நல்லதா அல்லது தனியாக விளையாடுவது நல்லதா? ஃப்ரெண்ட்ஸுடன் விளையாட நல்லது. விளங்கல? சரி, நீங்கள் டியானி நீங்கள் அம்மாவோட வீட்டுல எப்படி கதைப்பீங்களோ அப்படியே கதையுங்கோ என்னோட. சரியோ? இன்னைக்கு என்ன சாப்பிட்டீங்க? நான் ஒரு பீட்சா சாப்பிட்டேன். ஒரு பீட்சா சாப்பிட்டீங்களா? முழுவதுமா? 3 ஸ்லைஸ். இது என்ன அநியாயமா இருக்குது? அது பெருசல்லோ பிள்ளைக்கு? 3 ஸ்லைசஸ் சாப்பிட்டேன். சரி, வேற என்ன பொழுதுபோக்கு உங்களுக்கு? நீங்க என்ன செய்வீங்க? வேற விளையாடுறது, பேட்மிண்டன் விளையாடுவீங்க, வேற என்ன?
எது விருப்பம், எது கூட நல்லதுன்னு நினைக்கிறீங்க? இப்போ இது நீங்க வந்து இதை வந்து அது ஒப்பிட்டு பாத்தீங்கன்னு சொன்னா எது நல்லதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்களுக்கு பிடிச்சது எது? பேட்மிண்டனா? ஏன் ஏன் உங்களுக்கு பிடிக்கும் அது? நான் நல்லது பேட்மிண்டன்ல, ஸ்விம்மிங்ல நல்ல இல்ல, பேட்மிண்டன் விருப்பம் கூட விருப்பம். என்னன்னா அம்மா அண்ணா எல்லாரோடையும் விளையாடலாம் என்ன? அப்படியா? அம்மா நிக்கிறாவா பிள்ளை பக்கத்துல? வணக்கம் வணக்கம் கலா. வணக்கம். சரி, அவர் சொன்னார் தனக்கு கொஞ்சம் ஒரு பயமாக தான் இருக்கிறது என்று சொல்லி கதைப்பதற்கு. ஆனால் அப்படி ஒரு பயமும் தேவையில்லை. ஆனால் அவர் இப்படி வீட்டிலே கதைப்பாரோ இல்லை தானே? உங்களோட சும்மா பலமையாக நாங்கள் இப்படி இப்போ கதைக்கிறது இதனே கதைப்பார் இல்லையோ? கொஞ்சம் இங்கிலீஷ் கொஞ்சம் யூஸ் பண்ணுவினோம், தமிழ் கூட கதைப்பினோம். கொஞ்சம் கொஞ்சம் பயமா இருக்கிறபடியா கொஞ்சம் அப்படி நீ போக போக சரியா வரும் என்ன? சரி, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ இப்போ அவர் வந்து இப்போ வானொலியிலே வந்தவர் இங்கே இணைந்து கொண்டமை பற்றி? எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. இப்படி கதை எப்படி கதைச்சு பழக்கம் குறைவு. எப்படி கதைக்கிறதால அடுத்த முறை கூட செய்யலாம் யோசிப்பா. நல்லது. உண்மையாக நாங்கள் ஒவ்வொருவராக நான் யார் யாரெல்லாம் எங்கெங்கு நான் பார்க்கிறேனோ ஓரளவுக்கு வயது சிறு பிள்ளைகளாக இருப்பவர்களை கேட்கின்றேன், வந்து இணைந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி. நீங்களும் அதற்கு ஓமன்று உடனடியாக ஒரு விதமான மறுப்பும் இல்லாமல் கட்டாயம் வந்து அவரை இணைத்து விடுகிறேன் என்று கூறியிருந்தீர்கள். அவர்களுக்குரிய அந்த என்ன சொல்வது, பயப்பட வேண்டிய அவசியம் ஒன்றுமே இல்லை. எங்கள் நேயர்களும் வந்து இங்கே வந்து அவர்களை ஊக்குவித்து வாழ்த்துக்கள் கூறி அவர்களை இங்கே வந்து இணைத்து வாழ்த்து கூறுவார்கள். நாங்கள் இனி வரும் காலங்களில் இப்பொழுது அறிமுகமாக இருப்பதனால் ஒவ்வொரு பிள்ளைகளும் வந்து அறிமுகப்படுத்துவதனால் நேயர்கள் வந்து வாழ்த்து கூறுவதற்கு ஒரு இடமும் இந்த நேரம் இருக்கிறது. ஆனால் போக போக நாங்கள் வேறு வேறு அவர்களுக்கு விரும்பிய விடயங்களோடு வந்து இங்கே எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம், கதைக்கலாம். நேயர்களும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். மற்றும் அப்படி இருந்து கொள்ளுங்கள். சரி கலா, நான் நேயர்களும் வந்து இணைந்து கொள்கிறார்கள், நீங்கள் அப்படி இருந்து கொள்ளுங்கள். சரியா? நல்லது. வணக்கம் நிரஞ்சலா. மீண்டும் வணக்கம். டியானி. டியானி. டீனா. என்னம்மா? டயானியா? அப்ப அருமையா இருக்கு. பிள்ளை வீட்டுல கதைக்கிற மாதிரியே கதைக்கிறீங்க. பிள்ளை இப்ப பேட்மிண்டன் விளையாட போறேன்னு சொல்லி அதுவும் மகிழ்ச்சியா இருக்கிற ஒரு உடற்பயிற்சியும் செய்யறீங்க. எங்கள் நிகழ்ச்சிக்கு நீங்க வந்தது மகிழ்ச்சி. என்று சொன்னா வானமே எழுதுன்றது அடுத்த தலைமுறைக்காக அனைத்துல உயிரோடைய வானொலி எடுத்திருக்க நிகழ்ச்சி. நாங்கள் பிள்ளை பிடிக்காத மாதிரி எங்க சின்னாக்களை காண்றோமோ அங்கெல்லாம் கேட்டு இந்த நிகழ்ச்சிய மெருகூட்டத்தான் நினைக்கின்றோம். கூட்டிக்கொண்டு அம்மா கலாக்கும் எனது நன்றியை கூட்டிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி 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 நன்றி. பிள்ளை பிடிக்காரர் என்று அருமையாக சொல்லியிருந்தார். உண்மைதான். நான் அவர் சொன்னது எந்த விதத்திலும் நான் மாறுபாடில்லை. என்னென்றால் எங்கெங்கு பார்க்கிறேனோ அங்கெல்லாம் அன்று ஒரு நேரம் நாங்கள் அந்த ஒத்திகையை பார்க்க போன பொழுது அவர்களிடம் அந்த பார்த்தேன் பிள்ளைகள் இப்படி எல்லாம் கதைக்கிறார்கள், யார் யாரை நாங்கள் கொண்டு வரலாம், எப்படி அவர்களை முன்னேற்றி செல்லலாம் என்றெல்லாம் நான் பார்த்து கொண்டிருந்தேன். அப்படி அதை போல் பிள்ளை பிடிக்கார் மாதிரி பிடித்துக் கொண்டிருக்கின்றோம். சரி, இப்பொழுது ஜேசுதாசன் வந்திருக்கிறீர்கள், கதைங்கோ டியானாவோடு. வணக்கம். வணக்கம் ரஃபி. டியானாவா டியானியா? டியானா. டியானா. வணக்கம் டியானா. வணக்கம். வணக்கம். உங்களுக்கு வாழ்த்துக்கள். முதலில இந்த வானமே இல்லை என்ற நிகழ்ச்சி வந்தோடனே நான் வானொலியில பார்த்து கொண்டிருப்பேன். எந்த பிள்ளை ஓடி வாரா, இந்த பிள்ளை வர போறா, என்ன சொல்ல போறார் என்று பார்த்து கொண்டிருப்போம். இப்ப கடந்த வாரங்கள்ல 6 வயசு பிள்ளை கூட வந்திருக்கிறான். இன்னைக்கு 12 வயசுல ஒரு பிள்ளை நீங்கள் வந்து டியானா வந்து எங்களோட கலந்து கொண்டு எங்களுடைய லட்சுமி சகோதரி லட்சுமி அவர்களோடு நீங்கள் கலந்து இந்த முதலுக்கு என்ன சொல்ல போறீங்கன்றவுடன் தைப்பொங்கலை பற்றி சொன்னீங்களோ, உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். அதை விட முக்கனிகளை பற்றி சொன்னீர்கள். வாழைப்பழம் விருப்பம் உண்டு.
அவ சொன்னா மாம்பழம் என்று சொல்லி இப்படியே நீங்கள் உண்மையில சரளமாக கலந்து பேசி கொண்டிருக்கிற பொழுது உங்களை அறியாமல் உங்கள் பயங்களை எல்லாம் தீர்த்து எங்களுடைய இந்த ஆசிரியர் இருக்கிறாங்க கூட வந்து நீங்கள் அடுத்தடுத்த நிகழ்வுகள்ல வந்து அது தொடர்ந்து வரைகளை நீங்கள் எல்லோரும் வந்திருந்து கலந்து கொண்டால் உங்களுக்கும் வளர்ச்சியாக இருக்கும், எங்களுக்கும் உங்களை உறவுகளை கேட்க ஆசையாகவும் சிறப்பாக இருக்கும். எனவே உங்களுக்கும் உங்களோட அம்மாவுக்கும் உங்களோட பெற்றோர்களுக்கும், அதாவது அம்மான்னு சொல்ல விட உங்களோட அப்பா அம்மா உங்களோட உறவுகளுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள் உங்களை இந்த களத்தில் கொண்டு வந்து எங்களுக்கு தந்திருக்கிற இந்த வானிலை ஊடாக. எனவே அவருக்கும் உங்களுக்கும் எங்களுடைய ஆசிரியை லட்சுமி அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம் சகோதரி லட்சுமி அவர்களை உங்களோட பணிக்கு வாழ்த்துகள். மிக்க நன்றி. டியானா, நீங்கள் கூறுங்கள், அவருக்கு வாழ்த்துக்குரியவருக்கு நன்றி கூறுங்கள். மாமாக்கு நன்றி. நன்றி நன்றி வணக்கம். நன்றி ஜெயசுதாசன், வணக்கம். நல்லது. இப்பொழுது அடுத்ததாக புஷ்பவதி அம்மா வந்திருக்கிறீர்கள். வணக்கம் அம்மா. இனிய வணக்கம் லட்சுமி. எங்களோட நாட்டில இருந்து வந்து உரையாடிய கொஞ்சம் வாழ்த்துக்கள் டியானா. என்னம்மா கதைங்க டியானா? வணக்கம் அம்மா. கட்டிக்காரி, வைக்கப்படாதீங்கோ. எங்க அம்மாவோட கதைக்கிற மாதிரி அண்டியாக்களோட கதைக்கலாம் சிறப்பாக. முக்கணி என்றோன்னு எனக்கு வாரி போட்டது. அது சொன்ன விதம், பொங்கலை பற்றி பிள்ளை சொன்னதை கேட்டு வாழ்த்துக்களம்மா. தொடர்ந்து அன்னியோட கதைக்க பழகி விடுவீங்கள். அம்மா கலாவுக்கு நன்றி கூறுகிறேன். லட்சுமி நன்றி அம்மா. மற்றவர்களுக்கு நன்றி, வணக்கம். நன்றி அம்மா, நன்றி, வணக்கம். நல்லது. தோமஸ், இணைந்து கொள்வதற்கு முயற்சி செய்கிறீர்கள், தயவு செய்து இணைந்து கொள்ளுங்கள். நீங்கள் கூறுங்கள் டியானா, உங்களுக்கு எப்படி இருக்கிறது இப்போ வந்து இந்த மாமாமார் மாமிமார் எல்லாரும் உங்களுக்கு வாழ்த்து சொல்லும் பொழுது உங்களுக்கு எப்படி இருக்கிறது? சந்தோஷமாக இருக்கிறது, மகிழ்ச்சியாக இருக்கிறது பிள்ளைக்கு. என்ன அப்போ நாங்கள் இப்பொழுது இப்படி கதைக்கிற நீங்கள் வார வருடம் வரும் ஆண்டு வந்து நீங்கள் வந்தீங்களா சொன்னா நீங்கள் அப்படி எங்கேயும் உச்சத்துக்கு போயிடுவீங்க. நீங்கள் பிறகு நீங்கள் ஒரு நிகழ்ச்சியை செய்யக்கூடிய மாதிரி வந்துடுவீங்க. இப்பொழுது தோமஸ் மாமா வந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம் டியானா. தோமஸ் மாமா. தமிழ்ல அருமையா இருந்துச்சு. தமிழுக்கு வாழ்த்துக்களடா. நன்றி. பேட்மிண்டன் லட்சுமி மாமியும் தெரியும், அது தெரியுமா உங்களுக்கு? இப்படி எல்லாம் சொல்லலாது. ஆனா கண்டிருக்கின்றார் அவர். என்ன தமிழுக்கு வாழ்த்துக்களா உங்களோட அம்மா அப்பாக்களுக்கும் என்னோட வாழ்த்துக்களை கேட்டுக்கிறாங்க. இப்படியே வந்து அடிக்கடி தமிழ்ல கழிச்சு பழகினீங்கன்னா தமிழை வளர்த்துட்டு நாங்கள் எல்லாரும் சேர்ந்து. நன்றி, வணக்கம். செல்லக்குட்டி தெரியும் பாபாக்கு. ஆனா கதைக்கிற கொஞ்சம் குறைவுதான். அண்ணா இருக்கிறபடியா நமக்கு அவரோட கொஞ்சம் தமிழ் காய்ச்சி பழகினான்னு சொன்ன 2 பேரும் போட்டு அண்ணன் தங்கச்சியும் தமிழ் காய்ச்சி பழகினாருன்னு ஈஸியா கேட்கலாம். வானொலியில வந்து வீட்டிலே அவர்கள் சகோதரர்கள் வந்து தங்களுக்குள்ளே அப்படித்தான் இந்த அவர்களுக்கு எது இலகுவோ என்ன லட்சணம் எங்கட தமிழ இப்படி இங்க இந்த புள்ளையெல்லாம் வளர்க்கணும். அதுக்குத்தான் நாங்கள் இப்பொழுது இப்படி கொண்டு வருகின்றோம். நன்றி, நன்றி தோமஸ், வணக்கம். நன்றி, வணக்கம். உண்மைதான். நாங்கள் இனி போக போக நாங்கள் வேறு இப்போ டியானா, நீங்கள் என்ன யோசிக்கிறீர்கள்? அடுத்த முறை நீங்கள் அடுத்த கிழமை இல்லாவிட்டாலும் அதுக்கு பிறகு நாங்கள் அதை ஒவ்வொரு சுற்றாக வருவோம். ஏனென்றால் நீங்கள் எல்லோருமே ஒரு குழுவிலே இருக்கிறீர்கள் இப்பொழுது. அப்போ நாங்கள் அதுக்குள் அனுப்பிவிட்டால் நாங்கள் ஒவ்வொருவராக மாறி மாறி எடுத்துக்கொண்டு வருவோம். நீங்கள் நீங்கள் நினைக்கிறீர்களா, இப்ப கொஞ்சம் பரவாயில்லை, கொஞ்சம் சுகமா இருக்கிறதே, நாங்கள் இன்னும் கூட செய்யலாம் என்று நினைக்கிறீர்களா? என்ன நினைக்கிறீங்கள்? நான் நினைக்கிறேன் இன்னும் கூட செய்யலாம். இப்பவும் பயமா இருக்கா உங்களுக்கு? ஐயோ, கட்டாயம் வடிவா செய்யலாம். என்னன்னா நாங்கள் ஒருவருமே உங்களை பார்க்க மாட்டோம், நேயர்கள் பார்க்க மாட்டார்கள், சரியா? அப்போ நீங்கள் வீட்டில இருந்து நீங்கள் சும்மா வீட்டிலே அம்மாவோட கதைப்பது போலவே கதைக்கலாம். அது சரி. நீங்கள் இப்போ அடுத்த முறை வந்து நீங்கள் என்ன செய்வதற்கு யோசிக்கிறீங்க? எனக்கு தெரியாது. சரி, பரவாயில்ல. நீங்க அந்த நேரம் நீங்கள் யோசித்து விட்டு சரி அந்த உங்களுக்கு வரும்பொழுது நீங்கள் யோசிச்சு போட்டு வாங்கோ. இந்த விதமாக நீங்கள் அதற்கெல்லாம்
இப்பொழுது நீங்கள் சேர எனது வானொலியில் நீங்கள் இணைந்து கொள்ளும் பொழுது நீங்கள் பெரிதாக யோசிக்காதீர்கள், இப்படித்தான் செய்ய வேண்டும் என்றெல்லாம் பெரிதாக யோசிக்காதீர்கள். உங்களுக்கு எது முடியுமோ, எதிலே ஆர்வம் இருக்கிறதோ, சில பேருக்கு விளையாட்டில் ஆர்வம் இருக்கலாம், சில பேருக்கு இப்போ சமையலில் ஆர்வம் இருக்கலாம், வரைதல் அந்த நீங்கள் வரைவதில் ஆர்வம் இருக்கலாம், சில பாடங்கள் நிறைய விடயங்கள் இருக்கின்றன. நீங்கள் உங்களுக்கு எது விருப்பமோ அதிலே இணைந்து கொள்ளலாம். இப்பொழுது இன்னும் ஒரு மாமா வந்திருக்கின்றார், அவரை இணைந்து கொள்ள. வணக்கம் டக்ளஸ். வணக்கம் லட்சுமி. வணக்கம். உண்மையிலே வாழ்த்துக்கள். உண்மையிலே டியானாக்கு இனியல் வாழ்த்துக்கள். உண்மையிலே அவன் மழலை சொல்லுக்கள், வண்ணச்சட்டுகளின் செல்லச்சட்டுகள் உண்மையிலே நல்லா இருக்குது. இதை சொல்ல போறேன்னு சொன்னா தில்லானா தித்திக்கின்ற தேன் மாதிரி அப்படியே வார்த்தை ஊறுது லட்சுமி. உண்மையிலேயே சிறப்பான வாழ்த்துக்கள். அவரின் பெற்றோர்களுக்கு அனைவருக்கும் உண்மையிலேயே மேலும் மேலும் சிறப்பிக்கணும் என்று சொல்லி அதுக்காக ஊக்குவிக்கும் உங்களுக்கும் எனது நல் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு இந்த பிள்ளை வளர வேணும், வளர்ந்து எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆளாக இருக்கணும் என்று சொல்லி தில்லானா தித்திக்கின்ற தேன் போல டயானா இருக்கணும் என்று சொல்லி அன்போடு வாழ்த்திக் கொள்கிறேன். நன்றி. நன்றி. வணக்கம். நன்றி கலா. இப்போ அதுதான் நாங்கள் என்னவென்றால் எங்களுக்கு ஒரு என்ன சொல்வது, ஒரு கடமை இருக்கிறது. சமூகத்துக்கு, ஊடகத்துக்கு, பெற்றோருக்கு எல்லோருமே இணைந்தால்தான் எமது பிள்ளைகளை நாங்கள் நாளை ஒரு நல்ல ஒரு மனிதராக, நல்ல ஒரு இந்த உலகத்திலே ஒரு நல்ல மனிதராக்க முடியும் இல்லையோ? அப்போ நீங்கள் நினைக்கிறீர்களா இனி அவ இணைந்து கொள்வா என்று தொடர்ந்து? சரியான விருப்பமா இருந்தவா, நான் சொன்னோட மறுபடியும் சொல்ல இல்லவா, சரியான விருப்பமா கொஞ்சம் தமிழ்தான் கொஞ்சம் தனக்கு தண்டு மட்டும்தான் யோசிச்சவா. இல்ல அப்படி ஒன்றுமே இல்லை, அவளுடைய தானே கதைக்கிறா, பிரச்சனையே இல்லை. நாங்கள் அதான் நான் சொல்றேன், நீங்கள் ஒன்றுக்குமே யோசிக்க வேண்டாம். என்னால் சில வேளைகளில் சில பெற்றோர் யோசிப்பார்கள், இது நாங்கள் ஏதாவது அவர்களுக்கு தயார்படுத்த வேண்டுமா, பிறகு பிள்ளைகள் அவர்கள் யோசிப்பார்கள். எல்லாருமே அது ஒரு இறுக்கி பிடித்து கொண்டு அப்படி அல்ல. இங்கே நாங்கள் ஒன்றையும் படிப்பிக்க போவதல்ல, நாங்கள் பிள்ளைகள் கதைப்பதை கேட்பதுதான். என்று சொன்னால் அவர்களுக்குள் நிறைய விடயங்கள் இருக்கின்றன. அவர்கள் கூறும் பொழுது நாங்கள் சில வழிகளில் எங்கள் பிள்ளைகளிடம் நாங்கள் எப்படி எங்கள் பெற்றோருக்கு ஒரு பணிவாக அவர்கள் சொல்வதற்கு எல்லாவற்றுக்குமே ஓம் என்று ஒரு காலத்திலே நாங்கள் இருந்தோம். ஆனால் அப்படி அல்ல, நாங்கள் கேள்விகள் கேட்காமலே வளர்ந்து விட்டோம். ஆனால் பிள்ளைகள் இங்கே உள்ள பிள்ளைகள் அப்படி இல்லை. ஏதாவது நாங்கள் ஒன்று கூறினால் அவர்கள் நிச்சயமாக கேள்வி கேட்பார்கள். சில வேளை எங்களுக்கு கோபம் வரலாம், ஆனால் அது அப்படி அல்ல. அவர்கள் கேட்பது நியாயமானதுதான். அப்பொழுதுதான் வளரலாம், என்ன அவர்கள் அறிவை பெருக்கலாம் இல்லையா? சரி, நல்லது. இணைந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி கலா. டியானாவிடம் கொடுங்கள், அவரிடம் நான் கதைத்து விட்டு நிறைவு கொண்டு வருவோம். டியானா நன்றி. ஓம். சரியா, இப்பொழுது உங்களுக்கு பயமில்லை தானே இல்லையோ? இனி நீங்க நல்லா கதைப்பீங்க. வாரக்கிழமை இல்லாவிட்டாலும் பிறகு நீங்கள் ஏதாவது உங்களுக்கு என்ன விருப்பமோமா நீங்கள் அதை கொண்டு கதைக்கலாம். சரியா? நீங்கள் யாரையாவது பற்றி கதைக்க போறீங்களா, அல்லது இங்கே உள்ள நிலைமை, அல்லது உங்கள் பக்கத்திலே உங்கள் பகுதியிலே என்ன இருக்கிறது, எந்தெந்த இனங்கள் இருக்கின்றன, அப்படி எது உங்களுக்கு விருப்பமோ அதை கொண்டு கதையுங்க. சரியா? நன்றி அம்மா, இணைந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போமா? நல்லது, நன்றி, வணக்கம். வானமே எல்லை. இது சிறுவர் நிகழ்ச்சி.